நானும் மதுரக்காரன் தாண்டா. வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் வந்து நம்ம மாசிப்பச்சை அறுவடை தான் பார்க்க போகிறோம். மாசிப்பச்சை அறுவடை பண்ணுறதாக நம்ம வந்துருக்க டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2:30 காலையில். நம்ம வந்துட்டு கரெக்டாக 5 மணிக்கெலாம் ஒரு 100 முடி அறுத்து நம்மளோட பக்கத்து ஊரில் போய் நம்ம கொடுத்துட்டு வரேன். அதனால தான் இவ்வளோ சீக்கிரம் வந்துருக்கோம். நம்ம அது ஃபுல்லாக அறுத்து இதெல்லாம் க்ளீன் பண்ணி வண்டி இங்கேருந்து கிளம்புறதுக்கு 5 மணிலேருந்து 5:10 ஆகும் காலையில். அதுக்கப்புறமா நம்ம அதை அங்கே போய் சேல்ஸ் பண்ணிவிட்டு அங்கே போய் போட்டோன்னே வர்றது தான். மார்க்கெட்லேயும் எடுத்துகிட்டு பார்த்தவரில் என்னோட தங்கச்சி வீட்டில் கொடுத்தோம்னா அவங்க கொண்டு போய் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம ரெகுலராக உஸ்லாம் பிள்ளைக்கு ரெட்டோட 2 ரூபா கம்மியாக கொடுத்தோம்னா அவங்க எக்ஸ்ட்ரா அது மேலே வச்சு அவங்க சேல்ஸ் பண்ணிக்குவாங்க. அது வந்துட்டு நிலக்கோட்டை மார்க்கெட்லேருந்து சேல்ஸுக்கு போகுது. அது போக மிச்சம் நம்ம உசிலம்படி தனியாக ஒரு 100 முடி எடுத்துருப்போம். அதை வந்துட்டு நம்ம உசிலம்படி மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுங்க. நானும் அம்மா வந்து எப்பயுமே மாசிப்பச்சை அறுக்க வருவோம். மாசிப்பச்சை அறுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 30லேருந்து 40 செகண்டில் ஒரு முடி அறுப்பேன். அம்மா வந்து 1 நிமிஷத்துக்கு ஒரு முடி தான் அறுப்பாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு ரொம்ப நாளாக இந்த மாசிப்பச்சை அறுக்கவே இருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ தான் அறுத்து பண்ணியிருக்காங்க. நம்ம வந்துட்டு ரொம்ப நாளாகவே இந்த மாசிப்பச்சை அறுவடை பண்ணிட்டு இருக்கோம். எப்போ இருந்து அப்படின்னா இந்த மாசிப்பச்சையோட ரேட்டு வந்துட்டு 50 பைசாவுக்கு நான் போட்டிருக்கேன். இந்த முடியை இன்னும் சொல்ல போனால் 25 முடி நான் 10 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். ஏன்னா இப்போ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இந்த மாசிப்பச்சை எங்கள் அப்பா அறுத்து கொடுத்துட்டு அதை சேல்ஸ் பண்ணிட்டு அதை ஸ்கூலுக்கு கொண்டு போக சொல்லுவார். அதில் போட்ட காசை செலவுக்கு எடுத்துகிட்டு போக சொல்லுவார். நாங்கள் செலவுக்கு மட்டுமே அதை சேல்ஸ் பண்ணுற நிலமையெல்லாம் ஒரு டைம் இருந்துச்சு, ரொம்ப விற்காமல் இருக்க டைமில். அப்போ வந்துட்டு ஹையஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூபா 2 ரூபா தான் அதிகபட்சமான சேல்ஸ் ரேட்டு. அது நான் ஸ்கூல் படிக்கும்போது வந்துட்டு அன்றைக்கி 10 ரூபா இருந்தால் போதும் அப்படின்ட்டு 25 முடியே வெறும் 10 ரூபாய்க்கு நான் சேல்ஸ் பண்ணிட்டு அன்றைக்கி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன். இப்போ வந்து ரெகுலராக 10 ரூபா அந்த ரேட்டு போகுது. 8 ரூபாலேருந்து 10 ரூபா அந்த ரேஞ்சுக்கு போகுது. அது வந்து நம்ம அறுத்து ஒரு முடியாக கட்டி வச்சுருக்கோம் போல. இதெல்லாம் நம்ம வெட்டி க்ளீன் பண்ணிவிட்டு மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போனேன். ஒரு முடி அறுத்தாச்சு, 3 ரூபா அறுத்து போட்டுருக்கோம். இதை வந்துட்டு அம்மா வெட்டி க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் போயிட்டு அந்த கேப்பில் மாசிப்பச்சை முடிச்சுட்டு நான் அந்த பன்னீர் ரோஸ் எடுக்க வந்துடுவேன். இப்போ பன்னீர் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு கிலோ பூ தான் எடுக்குது. இருந்தாலும் நம்ம இந்த 1 கிலோ பூ எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஆயிரும். ஏன்னா ஒரு 2000 செடி இருக்குது. அதை நம்ம ஒரு செடியாக பார்த்துட்டு வரணும். அதனால் நம்மளுக்கு இவ்வளோ டைம் ஆகுது. ஸோ பூவெல்லாம் எடுத்துகிட்டு தான் நான் வீட்டில் போய் போட்டு வருவேன். அங்கே போய் போட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம உசிலம்பட்டி மார்க்கெட்டு கிளம்புறதுக்கு ஒரு 6 மணிக்கிட்ட ஆயிரும். இப்போ இங்கேருந்து கிளம்பி ஒரு 6:30லாம் நம்ம மார்க்கெட்டை ரீச் பண்ணிடலாம். இப்போ 2 மூட்டையில் இருக்குது மொத்தமாக. அந்த பெரிய மூட்டையில் வந்து ஒரு 70 முடி இருக்குது. இந்த சின்ன மூட்டையில் ஒரு 30 முடி இருக்குது. ஸோ நம்ம முன்னாடியே வச்சிடலாம். ஏன்னா இந்த எலக்ட்ரிக் பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பின்னாடி வச்சு கட்ட முடியாது. நான் அதனால் அந்த ஃபுட் ரெஸ்ட்டில் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் முடியை நீட்டமாக அடிக்கிடுவேன். அடிக்கிட்டோம்னா அதுக்குள்ளே ஈஸியாக ஃபிட் ஆயிடும். அதுக்கப்புறமா மிச்சம் இருக்க கொள்ளையை அதுக்கு மேலேயே வச்சு நான் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டேன் மார்க்கெட்டுக்கு. மார்க்கெட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இங்கேருந்து 13 கிலோமீட்டரு உசிலம்பட்டி பூ மார்க்கெட்டை நம்ம ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 20 மினிட்ஸில் நான் ரீச் ஆகிடுவேன். நம்ம இப்படி தான் வண்டியில் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு மார்க்கெட்டுக்கு கிளம்பிடுவோம். உசிலம்பட்டி பூ மார்க்கெட்டு இதுதான். சில வியாபாரம் நல்லா இருந்துச்சுன்னா அன்றைக்கி வியாபாரிகள் நிறையா இருப்பாங்க, கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. இன்றைக்கி வந்து கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா அங்கே இருக்க எல்லாருமே சம்சாரிங்க தான். வியாபாரிகள் கூட்டம் ரொம்ப கம்மி. அதனால தான் சேல்ஸும் நல்லா இருந்துச்சு இன்றைக்கி. நான் மார்க்கெட்லேருந்து ஒரு 8:30க்கு வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 9 மணிக்கெலாம் வந்துட்டு இன்றைக்கி நம்மளோட மாசிப்பச்சை தோட்டத்துக்கும் பன்னீர் ரோஸ் தோட்டத்துக்கும் தண்ணி பாய்ச்சுற வேலை இருந்துச்சு. நம்மளோட மாசிப்பச்சை தோட்டத்துக்கு வந்து மதியமாக நான் தண்ணி பாய்ச்ச வந்துட்டேன். காலைல 9 மணிலேருந்து ஒரு 2:30 வரைக்கும் பாய்ச்சிட்டு இருந்தோம். இங்கே பாய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளோட பன்னீர் ரோஸ் தோட்டத்துக்கு பாய்ச்ச போகிறோம். ஓரளவுக்கு அறுத்துட்டு அந்த கொண்டுல அதுக்கப்புறமா நம்ம இப்போ இங்கே ஒரு 3 மணிக்கு வந்தாச்சு நம்மளோட பன்னீர் ரோஸ் தோட்டத்தை தண்ணி வச்சதுக்கு. ஓஸ்லாம் தூக்கி போட்டு மக்களே ரெடி பண்ணி தண்ணி ஓட்டுறதுக்கு. அங்கங்கே தனித்தனியாக கிடக்கு. ஏன்னா அது நம்ம முதல் நாள் மாசிப்பச்சை தோட்டத்துக்கு பாய்ச்சினது. அதுக்கப்புறமா அந்த ஓஸ்லாம் எடுத்து கனெக்ட் பண்ணி நம்மளோட பன்னீர் ரோஸ் தோட்டத்துக்கு போட்டு வைக்கணும். நம்ம பன்னீர் ரோஸ் தோட்டத்துக்கு தண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். இது வந்துட்டு வெட்டு செடி தான். வெட்டு செடி அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பூ எடுத்துட்டு ஒரு 2 வருஷமா அந்த செடியை வெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கட்டையிலேருந்து தலைய ஆரம்பிச்சிருக்கு. என் ஒய்ஃப் தான் வந்துட்டு இன்னைக்கு தண்ணி பறிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு அதுக்குள்ளே இன்னொரு சின்ன வேலை இருக்குது. என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து நம்ம நார்மலாக இருக்க மாசிப்பச்சை
செடிகள். நம்ம மேலேருந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் தெரியும். ஆனால் அது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கருப்பு கருப்பாக இருக்கு. அது வளரும் போதே வந்து இந்த கருப்புலாம் வளர ஆரம்பிச்சிடும். செடி வளர வளர அந்த ஃபஸ்ட்டு தழைஞ்ச இலைகள் எல்லாமே கீழே கருத்து இந்த மாதிரி சருகாயிடும். இதை நம்ம ரொம்ப கீழே அறுத்து பிடிச்சி கட்டினோம்னா நம்ம விற்கும்போது இந்த கருப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. அதனால் இந்த கருப்பெல்லாம் விட்டுட்டு மேலாக இருக்க கொலையை மட்டும் நம்ம அறுத்துருப்போம். இந்த மாதிரி அறுத்துருக்கோம். அது கீழே இருக்க இந்த கட்டையெல்லாம் வந்துட்டு நம்ம தனியாக அந்த ப்ரெஷ் கட்டர் மிஷின் இருக்குது, அதை வச்சு நம்ம அடிச்சு விடணும். அப்படியே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வராது. நான் இந்த மாசி பச்சை நம்ம சாயந்தரமே வேறு அறுத்து வச்சிடும் மார்க்கெட்டுக்கு, கிருஷ்ணகிரி மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ நான் இந்த அடிக்கிறதுக்காக ப்ரெஷ் கட்டர் கொண்டு வர சொன்னேன் நம்ம மாப்பிள்ளைய. வர கேப்பில் தான் நான் அந்த முடியெல்லாம் அறுத்துட்டேன். வந்தோடனே வந்து நம்ம இருக்கிற கட்டையெல்லாம் வந்து அடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த செடி வந்து உங்களுக்குலாம் தெரியுமா? இதுதான் வந்துட்டு தித்தி செடி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பக்கம். இந்த காய்களை தான் வச்சு நாங்கள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடுகளுக்கு பொட்டு வைக்கிறதுக்கு இந்த காய்களை தான் பிடிங்கி யூஸ் பண்ணுவோம். அந்த கீழே இருப்ப அதெல்லாம் வச்சு தான் மாட்டுக்கு பொட்டுகள்லாம் வைப்போம். நான் அறுத்து மாசி பச்சை அறுத்துட்டு இருக்கும்போதே அவனும் வந்துட்டான். என் ஃப்ரெண்டு தான் அந்த ப்ரெஷ் கட்டர் வச்சு ஓட்டிட்டு இருக்கான். ஸோ இந்த கட்டையெல்லாம் நம்ம இந்த மாதிரி அடித்து க்ளீன் பண்ணிடணும். அப்போ தான் அடுத்தடுத்து தலையும் போது நம்மளுக்கு கருப்பு இல்லாமல் தலையும். இதை அடித்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த இதெல்லாம் கூட்டி அள்ளிடணும். அப்படி இல்லைன்னா நம்ம தண்ணி விடும்போது இதெல்லாம் மேலே மறந்துட்டுருக்கோம், அதை நம்ம அப்படியே அள்ளி தனியாக போட்டுற வேண்டியதான். ஒரு குண்டு ஃபுல்லாமே அடித்து கிளியர் பண்ணியிருந்தேன். அது வந்து ஒரு 600 நம்ம பேமெண்ட் கொடுக்குறேன். என் ஒய்ஃப் தான் வந்து இன்னைக்கு ஃபுல்லாக தண்ணி பாய்ச்சிருந்தாங்க. ஏன்னா நான் அங்கே போயிட்டேன், அந்த க்ளீன் பண்ணுறதுக்கு மாசி பச்சை அறுக்கிறதுக்கும் போயிட்டேன். ஸோ என் ஒய்ஃப் தான் ஃபுல்லாக தண்ணி பாய்ச்ச ஆரம்பித்தாங்க. ஏன்னா இது அடிக்கடி இதை எதுக்கு தந்தட சொல்ல அப்படின்னா, அப்பதான் திருப்பி 4 மணி நம்ம வேலை செய்ய கூப்பிட்டு போக முடியும். அப்படி சொல்லலை அப்படின்னா நான் வேலை செஞ்சு சொல்லலை அப்படின்ட்டு நம்மளுக்கு வேலை செய்ய வர மாட்டாங்க. ஸோ அதனால் வீடியோவில் அவங்களையும் கொஞ்சம் ரெக்கக்னைஸ் பண்ணி காட்டியிருக்கோம். தண்ணி இதை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவளுக்கு அடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. போக போக பழகிடுவா. இன்றைக்கான வேலைகள் அவ்வளோதான். இதுக்கப்புறமா ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான். ஸோ வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் நம்மளை அடுத்தடுத்த வீடியோஸ் ரெகுலராக அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.